வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மலாய் ஆப்பிள். இது வாட்டர் ஆப்பிளோட ஒரு வகை. இது வந்துட்டு எங்கள் வீட்டில் ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி இதை நாங்கள் ஒரு சின்ன கண்ணாக கொண்டு வந்து நட்டோம். இந்த மலாய் ஆப்பிள் பயங்கரமான கிரிட்டிசிசம் எல்லாம் ஃபேஸ் பண்ணுச்சு. என்ன இந்த மரம் காய்க்கவே காய்க்காதா, எவ்வளோ நாள் இப்படியே இருக்குது அப்படின்னு ஊரில் இருக்க பல பேர் இதை கிரிட்டிசைஸ் பண்ணாங்க. எவ்வளோ அடித்தாலும் தாங்குறியேடா அப்படிங்கிற மாதிரியே எங்காலும் தைரியமாக கம்பீரமாக நின்றுட்டு இருந்தார். ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரே ஒரு கிளையில் மட்டும் ஒரு 2-3 மொட்டுகள் வந்துருந்துச்சு. அது மலர்ந்து மறுநாள் காலையில் கொஞ்சம் அப்படியே இதழ்கள் எல்லாம் சிந்தி கடந்துச்சு. ஊசி மாதிரி இருக்கும் அதோட இலைகள். அதுக்கு பிறகு பார்த்தா அந்த பிஞ்சும் விழுந்துருச்சு. ஒரு 2 டேஸில் பயங்கர அப்செட் ஆகிட்டோம். அதுக்கு பிறகு அதே கேர், இதுக்கு முன்னாடி எவ்வளோ கேர் கொடுத்து இவனை பார்த்துக்கிட்டோமோ அதே கேரோடு தான் இப்போ வரைக்கும் பார்த்துட்ருக்கோம். 4வது வருஷம் முடித்ததும் தலைவன் ஒரு 4-5 கிளைகளில் பூவாக அப்படியே கொத்தாக பூத்துட்டார். ஸோ பயங்கர ஹாப்பி. எங்கள் ஃபேமிலி எல்லாருமே ரொம்ப அழகான டார்க் பிங்க்கில் அப்படியே குட்டியான நீட்சிகளோட இந்த ஃப்ளவர்ஸ் பார்க்கும்பொழுது அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். மார்னிங் எந்திரிச்ச உடனே இதை எல்லாருமே ஒரு ரவுண்டு பார்த்துட்டு போயிடுவோம். ஸோ இந்த மலாய் ஆப்பிள் இதோட மெயின்டெனன்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா ரொம்பவே வெயில் படாமல் ஓரளவுக்கு ஷேட்ஸ் இருக்கிற இடமா பார்த்து வளருங்க. அது மாதிரி இதோட தரை ஈரப்பதமாக இருக்கணும். ஆனால் வாட்டர் கிளாக் ஆகக்கூடாது. உள்ள ஒரு குளவிக்கூடு ஃபேமிலி இருக்குது, அதை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் அப்படின்ட்டு நாங்கள் யூட்டர்ன் அடித்து இந்த பக்கமாக வந்துட்டோம். ஸோ இந்த வாட்டர் ஆப்பிளுக்கு ஃபெர்டிலைசர்ஸ் நாங்கள் அதிகமாக யூஸ் பண்ணுறதில்ல. தொழு உரமும் கோழியோட எச்சம் மட்டும்தான் நாங்கள் உரமாக அதுக்கு கொடுத்துட்ருக்கோம். மற்றபடி ரெகுலராக தண்ணி மட்டும் அது வழியாக ஓடுற மாதிரி பார்த்துக்கோங்க. தண்ணி தேங்காத அளவுக்கு இருந்துச்சுன்னா இந்த மலாய் ஆப்பிளுக்கு ரொம்பவே நல்லதாக இருக்கும். எங்கள் வீட்டில் ஜென்ரலாக நாங்கள் வேறு எந்த ஃபெர்டிலைசர்ஸும் யூஸ் பண்ணுறதில்ல. கடையில் வாங்கி அந்த ஃபெர்டிலைசர் இந்த ஃபெர்டிலைசர் எதுவும் இல்லை, தொழு உரம் மட்டும். ஸோ அடுத்த வீடியோவில் இதோட அடுத்தடுத்த அப்டேட்ஸ் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். உங்கள் வீட்டில் இருக்கிற செடிகளுக்கோ மரங்களுக்கோ தயவு செஞ்சு கெமிக்கல்ஸில் கலந்த ஃபெர்டிலைசர்ஸை யூஸ் பண்ணாதீங்க. இயற்கையாக என்ன ஃபெர்டிலைசர்ஸ் கொடுக்கலாம் அந்த தாவரங்களுக்குன்னு ட்ரை பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.